ஓம் சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி சீதலாயே நமோ நமஹ. காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று பௌர்ணமி விரத நாள், பூர்ண சந்திர கிரகண நாள். இன்று சந்திர கிரகணம் இந்தியா இலங்கை நேரப்படி மாலை 3:20 முதல் மாலை 6:47 வரை உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மாலை 5:52 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது. இன்று காலை 8:07 வரை மகா நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர்ண நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:27 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மதியம் 1:30 முதல் 2:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாளா இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு இருந்த சில சங்கடங்கள், பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான திங்கிங் தாட் ஓடும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. ரிஷபராசி அன்பர்களே, செலவுகள் குறையும் நாள். தேவையில்லா சில செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. வீட்டில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் கேட்குற சில விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க. அவங்களுடைய ஃபியூச்சரை பெட்டராக பிளான் பண்ணுவீங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டார் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். எக்ஸாம்ஸ், பரீட்சைகளிலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுனம் ராசி என்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். தேவையில்லா சில செலவு சேரும். ஸோ செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது சுப விரயமாக மாற்றிக்குங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள். ஷாப்பிங் போவீங்க. ஆண்களை பொறுத்தவரை நண்பருடன் சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் சேரும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர், சர்ஜிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, சமூக சேவையாளர்கள், வேத விற்பனர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே,
சுறுசுறுப்பான நாளாக இருக்கும், பாசிட்டிவாக இருப்பீங்க. வேலையில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும், தொல்லைகள் கொஞ்சம் குறையும் அல்லது நீங்கும் அல்லது அகலும். கடன் விஷயத்திலே நல்ல நியூஸ் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷன் லோன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிளாஸ்டிக், வுட், பிளைவுட், ஃபர்னிச்சர், ஸ்டீல், அயன், அலுமினியம், வெசல்ஸ் சம்பந்தமான பாத்திரம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும், உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. வாகனங்களால் சிலருக்கு சில செலவுகள் வந்து போகும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. வெள்ளை நிற பூக்கள், புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கார், கேதுவோட சேர்ந்திருக்கார். சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் வரும். இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இப்படி பண்ணிருக்கலாமா, அப்படி பண்ணிருக்கலாமா. பொறுமை, நிதானம் தேவை. புது நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஆன்லைன் விஷயங்கள்ல கவனம் தேவை. வேலையில சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருங்க. சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபுட்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் ஒரு கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாறணும், இல்லை ஒரு ஸ்டேட் விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு, இல்லை வேறு ப்ராவின்ஸுக்கு மாறணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான விஷயங்களில் பிளான் பண்ணி பண்ணுங்கள், அவசரம் காட்ட வேண்டாம். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள், ப்ரொஃபைல் விஷயங்களில் ரொம்ப 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 கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள், உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீங்க, காதலர்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அந்யோன்யமாக இருப்பீங்க. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பூ, பழம், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, நடைபாதை வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும். தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்வர்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க கரெக்டாக. முதலீடுகள் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, யோகமான நாள். சின்ன சின்ன விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போடணும், டிவியை மாற்றணும், பெயிண்ட் அடிக்கணும், டோரை மாற்றணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை சேஞ்சஸ் இல்லை ரிப்பேர், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பிளான் பண்ணுவீங்க. பட்ஜெட்டை பார்த்துங்க. தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். சகோதரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். மாணவர்கள் புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஒரு செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, ஒரு ஏஐ, மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படாதீங்க. உங்கள் ஹெல்த்து தான் ஸ்பாயில் பண்ணும்.
தந்தை வழி உறவுகள் உடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும், நட்புகள் மலரும், தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பீங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள், டீச்சரா, ப்ரொஃபஸரா, லெக்சரா, டீன், ஹெச்ஓடி, எஜுகேஷன் கன்சல்டன்ட், ட்ரைனர், ஃபேக்கல்ட்டி, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகள் சில செலவுகள் வரும், கட்சியில் சில போட்டிகள் இருக்கும், கூட இருந்து காலவாரி விடுவாங்க சில பேர், கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு, கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. மெழுகு தீபம் ஏத்துங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இந்த விஷயத்தை நான் அப்படி பண்ணணும், நான் ப்ரூஃப் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குவீங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். மாணவர்களை பொறுத்தவரையில் அக்கவுண்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், லாஸ் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், வாட்டர் சம்பந்தமான பிஸ்னஸ், லிக்விட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஆர்ஓ வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதே வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, திருவோணம் அவுட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். தேவையில்லாத செலவு வந்து சேரும். வாகனத்தில் ஏதாவது செலவு வந்து சேரும், ரிப்பேர் வந்து சேரும். ஸ்டேஷனரி சம்பந்தமான, பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரைஸ் மில், ஆயில் மில் வச்சிருக்கிறவங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தமிழிசை கலைஞர்கள், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், நாடக கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், ஜெண்டை மேள கலைஞர்கள், பஞ்சவாத்திய கலைஞர்கள், தவில் நாதசுர கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள், கான்சன்ட்ரேஷனோட இருங்க. வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு மாரியம்மன் வழிபாடு, கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். 7.5 சனி வேறு நடக்குது. எல்லா விஷயத்திலையும் யோசிச்சு பிளான் பண்ணி பொறுமையாக நிதானமாக பண்ணு. முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப 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 கவனம் தேவை. நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலையை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. ஏதாவது சின்ன மாற்றங்கள் தெரிஞ்சாலும் ஹெல்த் விஷயத்தில் டோன்ட் வெயிட் ஃபார் இட். காதல் சிலருக்கு கசக்கும். கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க, எதுனால உட்கார்ந்து பேசுங்க. 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டெய்லராக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5.
மீனராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். குறிப்பா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி ஈஸியா தூக்கி கொடுத்துறாதீங்க. ஹிஸ்டரியை பாருங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாகவே கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு புகழ் பெருமை சிலருக்கு வந்து சேரும். சினிமா சிந்தனை திரைக்கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள், பற இசைக்கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. வியாபாரிகள் போட்டி இருக்கும். மளிகை வியாபாரம், பூ பழம் காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபம் உண்டு. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதே வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.